நமஸ்தே குட்டீஸ், நம்மளோட குட்டி ஹிந்தி லேர்னர் சேனலில் இன்னைக்கு 13th டே ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸ் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து என்ன மாதிரி கொஸ்டின் அப்படின்னா, இப்போ நம்ம ஏற்கனவே அவன் என்ன செய்கிறான், அவர் என்ன செய்கிறார், அவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த மாதிரி கொஸ்டின், அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் கேட்டோம். இப்போ ஒரு பேரையோ ஒரு பர்சனையோ மென்ஷன் பண்ணி சொல்லி என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது எப்படி கேட்போம், அதுக்கு எப்படி ஆன்சர் சொல்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள். ராமன் என்ன செய்கிறான்? ராமன் என்ன செய்கிறான்? வாட் டஸ் ராமன் டூ? ராம் क्या करता है? ராம் क्या करता है? அதோட ப்ரொனவுன்சியேஷன் பாருங்க, கீழே இருக்கு. அதுக்கு ஆன்சர் பாருங்க, ராமன் சாப்பிடுகிறான். நம்ம என்ன வேலையோ அந்த மாதிரி சொல்லிக்கலாம். ராமன் ஈட்ஸ். ராம் खाता है. ராம் खाता है. அதோட ப்ரொனவுன்சியேஷன் இங்கே இருக்கு, தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் இருக்கு, நீங்க அதில் பார்த்துக்கலாம். அடுத்த கேள்வி பாருங்க. ராதா என்ன செய்கிறாள்? வாட் டஸ் ராதா டூ? ராதா क्या करती है? இதே ராமன் அப்படிங்கிறப்ப क्या करता है வந்துச்சு. இங்க பெண்பால் அப்படிங்கறனால ராதா क्या करती है. அதோட ப்ரொனவுன்சியேஷன் பாருங்க, தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் இங்க இருக்கு. இப்போ அதுக்கு வந்து ஆன்சர் பாருங்க. ராதா டிவி பார்க்கிறாள். ராதா வாட்சஸ் டிவி. ஹிந்தியில் பாருங்க, ராதா டிவி தேக்தி ஹை. ராதா டிவி தேக்தி ஹை. அதோட ப்ரொனவுன்சியேஷன் கீழே இருக்கு. அடுத்தது தேர்ட் கொஸ்டின் பாருங்க. ஆசிரியர் என்ன செய்கிறார்? வாட் டஸ் த டீச்சர் டூ? அத்தியாபக் क्या करते हैं? அத்தியாபக் क्या करते हैं? அங்கே வந்து நம்ம மரியாதை இல்லாமல் சொல்லும்போது எப்படி சொன்னோம்? ராம் क्या करता है அப்படின்னு சொன்னோம். இங்கே ஆசிரியர் வந்து மரியாதையாக நம்ம சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அத்தியாபக் क्या करते हैं. அதோட ப்ரொனவுன்சியேஷன் பாருங்கள், கீழே கொடுத்துருக்கோம். அதுக்கு ஆன்சர் பாருங்கள். ஆசிரியர் பாடம் நடத்துகிறார். த டீச்சர் டீச்சர்ஸ் அ லெசன். அத்தியாபக் பாட் पढ़ाते हैं. அத்தியாபக் பாட் पढ़ाते हैं. அதோட ப்ரொனவுன்சியேஷன் பாருங்க, கீழே கொடுத்துருக்கோம். அடுத்து ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்க. அம்மா என்ன செய்கிறார்? வாட் டஸ் மதர் டூ? அதுக்கு வந்து ஹிந்தியில் பாருங்க, மா क्या करती है. மா क्या करती है. அதோட ப்ரொனவுன்சியேஷன் பாருங்க, கீழே கொடுத்துருக்கோம். அதுக்கு ஆன்சர் பாருங்க. அம்மா கோவிலுக்கு போகிறார். மதர் கோஸ் டு த டெம்பிள். மா மந்திர் ஜாத்தி ஹை. இதே இந்த ராதா அப்படின்னு கேட்கும்போது இங்கே கர்த்தி ஹை அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சொல்லிடணும். இந்த டாட் வந்து வரல, இங்கே மரியாதையாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ஹை போட்டு மேலே இந்த டாட் கொடுத்துருக்கோம். மா மந்திர் ஜாத்தி ஹை. அதோட ப்ரொனவுன்சியேஷன் பாருங்கள், கீழே இருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. தம்பி என்ன செய்கிறான்? வாட் டஸ் யங்கர் பிரதர் டூ? அதுக்கு வந்து ஹிந்தியில் छोटा भाई क्या करता है. छोटा भाई क्या करता है. அதோட ப்ரொனவுன்சியேஷன் பாருங்க, இங்கே கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது வேற ஆன்சர் இருக்கு, அதை சொல்லணும் அப்படின்னா கமெண்ட்ல போடுங்க. அதுக்கு நம்ம ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய், அதாவது இது வரைக்கும் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் சாதாரண நிகழ்காலத்தில் எப்படி கொஸ்டின் கேட்கறது, எப்படி ஆன்சர் சொல்கிறது அப்படின்னு பார்த்தோம். இப்போ தொடர் நிகழ்காலம், அதாவது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஒரு கொஸ்டின் எப்படி கேட்போம், அதுக்கு வந்து எப்படி ஆன்சர் பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம ஹிந்தியில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.